நீதிபதி எம் சுந்தரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். மதன், விவரங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது இரண்டாவது மூத்த நீதிபதியாக, அதாவது தலைமை நீதிபதிக்கு அடுத்து இரண்டாவது மூத்த நீதிபதியாக பதவி வகித்து வருவதுதான் எம் சுந்தர். இவர்தான் தற்போது மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்க தற்போது உச்ச நீதிமன்றத்தின் கொலிஜியம் தற்போது மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. அதாவது எம் சுந்தரை பார்க்கும்போது அவர் சென்னையில் பிறந்தவர். அதே போல சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றவர். கடந்த 1989ஆம் ஆண்டு அவர் வழக்கறிஞராக பதவியேற்றுக் கொண்டார். அதே போல இந்த இத்தனை ஆண்டு காலத்தில் அவர் பல்வேறு வழக்குகளை கையாண்டிருந்தாலும் குறிப்பாக உரிமை சிகுந்து வழக்குகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள், ஏராளமான வழக்குகளில் அவர் திறம்பட பணியாற்றி வந்தவர். அதே போல கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதியாக அவர் நியமிக்கப்பட்டார். தற்போது இந்த கொலிஜியம் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு இதனை பரிந்துரை செய்து முடிவெடுத்து விட்டால் அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். அப்போ குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறும் பட்சத்தில் இவர் மணிப்பூர் தலைமை நீதிபதியாக பணிமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.